இது சம்பந்தமாக அதாவது தனி ஆய்வு நூல்கள் இருக்குது. அஷ்ஷுரூத் அல் முக்தரினா பி அக்தின் நிக்காஹ், அக்தின் நிக்காஹுவோடு அதாவது இணைந்த நிபந்தனைகள், இக்திரான் அதாவது அந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய நிபந்தனை. இந்த நிபந்தனைகள் சொல்லப்படுற இடத்தை பொறுத்தும் டிஃபரெண்ட். அக்தின் நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கு, அக்தின் நிக்காட மஜ்லிஸ் நடக்கிற டைமில் சொல்லப்பட்டிருக்கு, அக்தின் நிக்காவுக்கு புறவு சொல்லப்பட்டிருக்கு. அக்தின் நிக்காவுக்கு புறவு சொல்லப்பட்ட எந்த நிபந்தனையும் அக்தின் நிக்காவுக்குள்ள என்ன செய்யாது, வராது. அக்தின் நிக்காவுக்குள்ள அது தாக்கம் செலுத்தாது. இப்போ ஒரு பெண் சொல்கிறா, பலதார திருமணம் முடிச்சுக்கிற ஒரு பெண் சொல்கிறா, அல்லது ஒரு மனைவி வைக்கிற சொல்ல, நீங்கள் எனக்கு செலவுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றா. இப்போ அக்தின் நிக்கா அளிக்கிற அந்த அக்தில் வந்து செலவுக்கு தரணும்ன்ற நிபந்தனை அசல்லையே இருக்குது. இப்போ வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் எனக்கு செலவு தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டா. இப்போ அப்படின்னா அக்கத்தில் உள்ள ஒரு நிபந்தனையாவை இல்லைன்ட்டா. இது அக்கத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்ற அர்த்தம் என்னண்டா, ஒரு மாதத்தில் நீ செலவுக்கு தந்து தான் ஆகணும்டா தரணும். இல்லை நீங்கள் நேத்தோட சொன்னீங்களே அக்கது ஏற்கனவே எடுத்தாச்சு, அது வந்து இப்போ நீங்கள் செலவுக்கு தரவில்லைன்னு ஒரு வருஷம் சொல்லி அவ இருந்துட்டு இன்றையில நீங்கள் மறுபடி தரணும்னு சொன்னால் மறுபடி தந்து தான். நீங்கள் போனால் வாக்கு மாறுறீங்களேன்றாலும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. காரணம் ஏற்கனவே அக்கது போடப்பட்டாச்சு. போடப்பட்டதில் நீங்கள் கூட்டி குறைச்சி என்ன செஞ்சாலும் சரி செஞ்சுக்கலாம். இப்போது சவுதா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு நாளை என்ன செஞ்சாங்க, வானா ஆயிஷா ரலியல்லாஹு கொடுங்கன்னு சொன்னாங்க. திருப்பி சவுதா நினைச்சா அந்த நாளை வாங்கிக்கலாம். நேற்று சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா அக்குது அதுக்கு முன்னால் நடந்தது, அதில் வாபஸ் வாங்கினா அப்போ இதுவும் என்ன செய்யலாம் சொல்லலாம். அதாவது எந்த நிபந்தனையை விட்டு கொடுக்கலாம்னு ஒன்று இருக்குது. எந்த நிபந்தனையை விட்டு கொடுத்தாலும் சரி அக்குது அடிப்படையில் அதுக்கு புறவு சொல்லப்படுற எதுவுமே இவங்களா விட்டு கொடுக்குறதா இருக்குமே தவிர இதில் தாக்கம் செலுத்தாது. ரிப்பீட் என்ன செய்யலாம், அதை எடுத்துக்கொள்ளலாம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அக்தின் நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு முன்னால சொல்லக்கூடிய எல்லாமே வாக்குகளாத்தான் இருக்குமே தவிர அக்குதில் செல்வாக்கு செலுத்தாது. வாக்குகள்னா நான் உனக்கு வாக்களிக்கிறேன், உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னொரு திருமணம் என்ன செய்ய மாட்டேன், முடிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த பேசி வச்சுக்கிற டைம்களில், அல்லது இந்த லவ் காதல் அந்த மாய அளிக்கிற டைமில் உன்னையே நான் விரும்புகிற விருப்பத்தை பார்த்தா நீ இன்னொன்று முடிக்கிற மாதிரி ஆகிக்குது. இல்லை, உன்னையே முடிக்கிற ஐடியா இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரியா? இப்படியே பேசி பேசி 2-3 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி இருக்கிறதா இன்னொன்று முடிப்பேனாடெல்லாம் பேசிப்பான. கல்யாணம் முடித்த உடனே ஒரு வருஷத்தில் நம்ம இதாக உளறிட்டோம், போதையில் காதல் போதையில் உளறிட்டோம், இப்போ தான் நம்ம தெளிஞ்சிட்டோம், என்னடா செய்கிறது அப்படி என்ற உடனேயே இவருக்கு இது ஞாபகம் வரும். இப்போ இவர் இன்னொன்று முடிக்கக்கூடாதான்னு கேட்டால் முடிக்கலாம். இவர் இன்னொன்று முடிக்கக்கூடாதுன்னா முடிக்கலாம். ஆனால் வாக்கு மீறல், இது என்ன வாக்கு மீறல் அக்தின் நிக்கால செல்வாக்கு செலுத்தாது. அக்தின் நிக்கால செல்வாக்கு செலுத்தாது.